Hi friends, welcome to Ramni's Kitchen. இன்னைக்கு நம்ம Ramni's Kitchenல ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு பார்க்க போறோம். பீர்க்கங்காய் வச்சு மெயின் டிஷ், சைட் டிஷ் ரெண்டுமே பண்ண போறோம். பீர்க்கங்காய் கடைசல், பீர்க்கங்காய் தோல்ல துவையல் பண்ண போறோம். இது சுடு சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். லஞ்சுக்கு பேக் பண்ணி கொடுக்கிறதுக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு டிஷ் இது. இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட Ramni's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த சூப்பரான லஞ்ச் மெனு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. தோலை நல்லா சீவி எடுத்துக்கோங்க. பீலர் வச்சு சீவினீங்கன்னா தோல் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம நல்லா சீவி எடுத்துக்கலாம். இப்ப பீர்க்கங்காவை நம்ம பொடியா நறுக்கி எடுத்துக்கலாம். நமக்கு பீர்க்கங்காய் காயும் ரெடி ஆயிருச்சு, தோலும் ரெடி ஆயிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பீர்க்கங்காய் கடைசல் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை ஒன்று நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். எண்ணெயில் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் இது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதில் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போறேன். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம குக்கர்ல தான் வைக்க போறோம். அதனால ஓரளவுக்கு வதங்கினா போதும். இதோட பீர்க்கங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். இதுல 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 கப் மேல சேர்த்துட்டீங்கன்னா கூட்டாயிடும். கடைசல்னால பாசிப்பருப்பு கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா புளி, 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ரைஸ்க்கு மெயின் டிஷ்ஷா இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க. 2ல இருந்து 3 விசில் விட்டா போதும். இங்க பாருங்க, நல்லா வெந்து வந்துருச்சு. காயும் தண்ணி தனித்தனியா இருக்கும். சோ இது நல்லா நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டோம்னா கடைசல் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு பாருங்க சூப்பரா கடைசல் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் தாளிச்சுக்க போறேன். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதுல நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊத்திக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சு கடைசல்ல கொட்டிடுங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய சூப்பரான பீர்க்கங்காய் கடைசல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நான் தோலோட துவையல் பண்ண போறேன். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கிடுங்க. இதோட 5 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். பூண்டு பல் பெருசா இருக்கிறதுனால 5 சேர்த்துக்கிறேன். சின்னதா இருந்தா நீங்க 10 சேர்த்துக்கோங்க. அதோட உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு மிளகாய் தேவையோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கிறது 1 சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளியும் 1 சேர்த்துக்கிறேன். புளி, கொஞ்சம் புளி சேர்த்துனாதான் இந்த துவையல் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம தோலை வதக்கிடலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம இந்த பீர்க்கங்காய் தோலை சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நல்லா கொஞ்சம் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தோல் நல்லா சுருண்டு வரும். ரொம்ப கலர் மாறக்கூடாது. அதனுடைய தோலோட கலர் லைட்டா மாறும். அந்த அளவுக்கு நீங்க நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இங்க பாருங்க, பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தோல் நல்லா சுருண்டு வந்துருச்சு, கலர் கொஞ்சம் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையுமே நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. கூடவே உங்களுக்கு உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்து இது நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா துவையல்ங்கிறது கொஞ்சம் திக்காதான் இருக்கும். அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சூப்பரான பீர்க்கங்காய் கடைசலும் பீர்க்கங்காய் தோல் துவையலும் ரெடி ஆயிருச்சு. இது பெரியவங்களுக்கு நீங்க லஞ்சா கொடுத்து விடும்போது பீர்க்கங்காய் கடைசலோட சைட் டிஷ்க்கு துவையல கொடுத்து விடுங்க. ஆனா குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணும்போது பீர்க்கங்காய் துவையல கொஞ்சமா நல்லெண்ணெயும் நெய்யும் சேர்த்து சுடு சாதத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணி நீங்க கொடுத்து விடலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த சிம்பிளான சூப்பரான பீர்க்கங்காய் கடைசலும் பீர்க்கங்காய் தோல் துவையலும் நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி புது புது வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்கும் ரம்னிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.